ஓபிஎஸ் தனி கட்சியா, விஜயுடன் கூட்டணியா, இல்ல பாஜகவுடன் மீண்டும் இணைவாரா என்பதை தற்பொழுது பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி என்கிற பெயரை சொல்லவே அவமானமாக இருக்கு. பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவில் இணைய போவதில்லை அப்படின்னு தொண்டர் உரிமை மீட்பு கழகத்தின் ஆலோசனை கூட்டத்தில் இப்படி வெடித்திருக்கிறார் ஓபிஎஸ். தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்து எடப்பாடியை சந்தித்து அதே நாளில் ஓபிஎஸ் பொங்கி தீர்த்திருப்பதுதான் ஹைலைட். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை பண்ருட்டி ராமச்சந்திரன், வைத்தியலிங்கம் போன்றோருடன் இணைந்து நடத்தி வராரு ஓபிஎஸ். ஒரு கட்டம் வரைக்கும் டெல்லியின் ஆதரவு இருந்தால் எடப்பாடிக்கு எதிராக முறுக்கி கொண்டிருந்தார். திருச்சிக்கு பிரதமர் வந்தபோது அவரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டார். அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் அலைக்கழிக்கப்படவே டெல்லி தன்னை கைவிட்டு விட்டது என்பதை உணர்ந்தார். இந்த சமயத்தில் அதிமுகவில் இணைய எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அதை எடப்பாடி கண்டுகொள்ளவே இல்லை. இதை தொடர்ந்து விஜயை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென முதல்வர் ஸ்டாலினின் அண்ணன் முத்து இறந்ததை வைத்து ஒரே நாளில் அவரை 2 முறை சந்திச்சிருக்கார். மதுரையில் மாநாடு போட போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். தேதி நெருங்க நெருங்க அதை தள்ளியும் போட்டார். தேவர் ஜெயந்தியில் டிடிவி மற்றும் செங்கோட்டையனுடன் கரம் கோர்த்தார். மீண்டும் தொண்டர் உரிமை மீட்பு குழுவோடு ஆலோசனை நடத்தி கட்சியில் தங்களை இணைத்து கொள்ள டிசம்பர் 15 வரை கெடு கொடுத்தார். டிசம்பர் 10ஆம் தேதி வானகரத்தில் அதிமுக பொதுக்குழுவை நடத்திய எடப்பாடி இணைப்பு குறித்து வாய் திறக்கவே இல்லை. டிசம்பர் 15ஆம் தேதி பாஜக தேசிய தலைமை கழக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயலை நியமித்தது. சென்னை வந்த அவர் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திவிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்திச்சிருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அதிமுகவுக்கு 170, பாஜகவுக்கு 23, பாமகவுக்கு 23, தேமுதிகவிற்கு 6, அமமுகவிற்கு 6, ஓபிஎஸ் 3, மற்றவை 18 என்கிற உடன்பாடுக்கு வந்ததாகவும் ஓபிஎஸ் டிடிவியை கூட்டணிக்கு சேர்த்து கொள்ள எடப்பாடி ஒத்துக்கொண்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஆனால் பாஜக தரப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் இதை மறுத்திருக்கிறார். டிடிவியும் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் டிசம்பர் 3ஆம் தேதி ஓபிஎஸ் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் 3 சீட்டுக்காக எடப்பாடியின் தலைமையை ஏற்று என்டிஏவுக்குள் செல்ல வேண்டுமா என காட்டமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை என்டிஏவுக்குள் கொண்டு வர ஏதோ ஒரு விதத்தில் பேச்சுவார்த்தை போயிருக்கு என்பதை அறிய முடிகிறது. இதன் முடிவில்தான் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கொந்தளிக்கின்றனர். அந்த கூட்டத்தில் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு இணைய முடியாது, தை பிறந்தால் வழி பிறக்கும் எனவும் ஓபிஎஸ் கூறியிருக்கிறார். ஓபிஎஸ்க்கு முன்னால் இருப்பது இப்பொழுது தனி கட்சி தொடங்கும் ஆப்ஷன் மட்டுமே. அப்படி அவர் தனி கட்சி தொடங்கி என்டிஏவுக்குள் போகவில்லைனா எங்கே செல்வார் என்பதுதான் இப்போதைய கேள்வி. ஸ்டாலினுடன் நெருக்கம் காட்டினாலும் திமுகவோடு செல்வது ஓபிஎஸ்க்கு பின்னடைவையே கொடுக்கும். அதிமுக காரன் அம்மாவின் உண்மை தொண்டன் போன்ற விஷயங்கள் ஓபிஎஸ் இனி பேசவே முடியாமல் போய்விடும். அப்படி இருக்க ஓபிஎஸ்க்கு விஜய் ஒரு ஆப்ஷனாக இருப்பார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என ஓபிஎஸ் சொல்கிறார். ஜனவரி 10க்கு மேலே பெரிய மாற்றம் வரும்னு தாவிகாவின் கூட்டங்களில் செங்கோட்டையன் பொடி வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார். அதோட தனி கட்சி ஆரம்பித்து விஜயுடன் கூட்டணி செல்வதில் ஓபிஎஸ்க்கு பெரிய அளவில் சங்கடம் இருக்காது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறியிருக்கிறாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதாவை விஜயும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜெயலலிதா பாணியில் திமுகவை தீய சக்தின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். அதிமுக களத்திலேயே இல்லைன்னு எடப்பாடியையும் சீண்டியிருக்கிறார். ஆக எல்லா விதத்திலையும் ஓபிஎஸ் விஜயுடன் கூட்டணி செல்வதில் அவருக்கு அரசியல் ரீதியாக எந்த சங்கடமும் இருக்காது. ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்ளும் விஜய் அவரால் அடையாளம் காணப்பட்ட ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்கின்றனர் விவரமறிந்த புள்ளிகள். இப்படி இருந்தாலும் தேர்தல் இறுக்கத்தில் பாஜக ஓபிஎஸ்ஸுடன் பேசி மீண்டும் என்டிஏவுக்குள் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. இரவோடு இரவாக சேர்த்து டிடிவியும் அழைத்து கொண்டு வந்துவிடும் பாஜக. இவர்கள் இருவரும் அதிமுக கூட்டணிக்கு வந்தால்தான் தென் மாவட்டங்களில் அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்பு. இல்லையென்றால் எடப்பாடி முதல்வராவது சந்தேகம்தான். காரணம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு.
அதில் 5 தொகுதிகள் தென் மாவட்டங்களாகும். அதோட அதிமுக வரலாற்றிலேயே பாராளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது முதல் முறையாகும். அதோட 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி ஆட்சி அமைக்காமல் போனது தென் மாவட்டங்களில் படுதோல்வி அடைந்ததால் தான். பொதுவாக தென் மாவட்டங்களில் தேவர் சமூகத்தினர் அதிகம். இந்த சமூகம் எம்ஜிஆர், ஜெயலலிதா இருந்தவரை அவர்களுக்குத்தான் வாக்களித்து வந்தனர். அவர்கள் மறைவிற்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி வந்தவுடன் ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றினார். இவர்கள் இருவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதிலிருந்து தேவர் சமூகம் அதிமுகவிற்கு வாக்கு அளிப்பதை புறக்கணித்தது. இப்போது எடப்பாடிக்கு இந்த சமூகம் வாக்குகள் முக்கியமாகும். அதனால ஓபிஎஸ் டிடிவி விஷயத்தில் இறங்கி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு எடப்பாடி. அதனால ஓபிஎஸ் எப்படியும் அதிமுக கூட்டணிக்கு பாஜக கொண்டு வந்துடும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதோட ஓபிஎஸ் மீது இன்னமுமே ஒரு உறுதித்தன்மை இல்லை. மாதத்திற்கு ஒரு முறை முடிவை எடுக்கிறார். ஆக தை பிறந்தால் வழி பிறக்காமல் அப்படியே யூட்டன் போட்டு ஜகா வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.